கமலஹாசனுக்கு ஒரு உதவி பண்ணும். ஸோ முடிவு பண்ணிட்டாரு. 2027க்கு பிறகு ஒரு வருஷம் கேப்பில் ஒரு நண்பனுக்கு உதவி பண்ண முடியும் போது ஷார்ட் பீரியடில் ஒரு படம் பண்ணுவோம். அதுதான் சுந்தர்சி. அதான் சுந்தர்சி அவர் லாக் பண்ணுறது. அப்போ ரஜினிக்காக ஒரு லைன் ரெடி பண்ணி வச்சிருக்காரு சுந்தர்சி. அப்படி உள்ள வந்தவர் தான். ஓகே. அப்போ இது தள்ளி தான் எடுக்கப்படும் அப்படின்னு நினைக்கும் போது உடனடியாக ஆரம்பிக்கலாங்கும் போது தான் இந்த கதையை இன்னும் ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடி ஆகலை. இங்கே தான் நீங்கள் மைனூட்டாக வாட்ச் பண்ணணும். சுந்தர்சிக்கிட்ட ஃபுல் ஸ்கிரிப்ட் கிடையாது, பவுண்டட் ஸ்கிரிப்ட் கிடையாது. ஒன்லைன் ரெடி பண்ணியிருக்காரு. அந்த ஒன்லைன் சொல்லப்பட்டது பிடிச்சிருக்கு அப்படிங்கும் போது தான் ஒரு 70 சீனை டெவலப் பண்ணுவாங்க. அப்போது மூக்குத்தி அம்மன் 2 போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கார். விஷாலுடைய அண்டர் ப்ரொடக்ஷனுக்குள்ளே உள்ளே போகணும். இந்த நேரத்தில் ரஜினி சார் படம் வருது, எதிர்பார்க்கல. அதை அவாய்ட் பண்ணவும் முடியாது. மிகப்பெரிய ஒரு ஜாக் பட் அடிக்குது. அப்போ இதுக்குள்ளே கதைக்குள்ளே போய் உட்காரணும்னா அவர் குறைந்தது 3 அல்லது 5 மாதம் தேவைப்படும் ஒரு கதையை உருவாக்குறதுக்கு. அப்போ 5 மாதம் இதில் உட்காரணும்னா மூக்குத்தி அம்மன் 2 போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிக்கணும். அங்கே டைரக்டர் இருந்தே ஆகணும். அது நிறைய வேலைகள் இருக்குது, ஃபுல் கிராஃபிக்ஸ் இருக்குது, சிஜி ஒர்க் இருக்குது. இப்போ அதில் டைரக்டர் உட்காரணும். இங்கே என்ன வருது அப்படின்னா ஒரு சிக்கல் ஒரு அழுத்தம் எப்படி வருது அப்படின்னா ரஜினி சார் கமலை ஃபிக்ஸ் பண்ணதுனால வேல்ஸுக்கு இல்லைன்ற முடிவு வருது, ஏசிஎஸ்க்கும் இல்லைங்கிறது வரும்போது தான் இங்கே சுந்தரசிக்கு ஒரு அழுத்தமும் டென்ஷனும் ஏற்படுது. இப்போ என்னோடய படத்தை நீங்கள் முடிச்சுட்டு கொடுத்துட்டு போங்கன்னு அங்கே ஒரு அழுத்தம் வருது. விஷால் ஒரு பக்கம் நம்ம ப்ராஜெக்ட் ரெடியாக இருக்குது, நம்ம கூட முடித்தோன்னே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. இப்போ இது ரெண்டும் பண்ணுறதா இருந்ததுன்னா ரஜினி சார் படம் பண்ண முடியாது. ரஜினி சார் படத்துக்குள்ளே போய் கதை விதத்தில் உட்காரணும்னா இவர் உட்காரணும். அசடாயிட்டு 10 பேரோட உட்காரணும், இவர் தான் உட்காரணும் மெயினாக. அப்போ அதுக்கு 4-5 மாதம் ஆகும். அந்த வேலை ரெண்டுமே பண்ண முடியாது. இப்போ எதை நோக்கி போகிறது? பட் எதையாவது ஒன்று இழந்தே ஆகணும். அப்போது ரஜினி சார் நம்ம கிடைக்கலன்னா அவங்களுடைய மைண்ட் செட்டு பூரா வேறு மாதிரி ஆகுது. 2027 ரஜினி கமலும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2028 தான் டேட் கிடைக்கும் வேல்ஸுக்கு பண்ணுறதுக்கோ ஏசிஎஸ்க்கோ. எல்லாமே நண்பர்கள் தான். 2028 எப்போ கிடைக்கும்? கிடைச்சாதான் கிடைக்கும், இல்லைனா இல்லை. ஏன்னா ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் கடைசி படமாக இருக்கும்னு அது ஒரு பக்கம் டாபிக் போயிட்டுருக்கு. திடீர் ரஜினி சார் போதும் நான் நடிச்சது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நான். ஓகே. பட் மேபி ஒருவேளை சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்?